உலகத்துல ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்கினார்னா, you want to make us like Christ. ஹல்லேலூயா. இயேசுவை போல மாறுவதற்காக மாத்திரம்தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. காலையில பேசின வார்த்தைகளை நான் கொஞ்சம் தொட்டுட்டு அதுக்கப்புறம் புதிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தரிசனம் நம்மளுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல மிகப்பெரிய வேலை ஒண்ணு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இயேசுவை போல மாறுவதற்காக தான் உங்களை என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்கு, நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கு இந்த உலகத்துல. என்ன அப்படின்னா, நான் எல்லாத்துக்கும் முன்னாடி பெருசா வாழணும், நான் சம்பாதிக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும், நான் இந்த உலகத்துல பேர் பெற்றிருக்கணும், நான் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். இல்ல இல்ல இல்ல, நம்மளுக்கு ஒரு பெரிய இலக்கு வைக்கப்பட்டிருக்கு. நீங்க பிறந்ததுக்கும் நான் பிறந்ததற்கும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதரும் பிறந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்துதான் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கி நம்முடைய கையில கொடுத்தார். என்ன கோல், என்ன தரிசனம் அப்படின்னா, இயேசுவை போல நீங்களும் நானும் மாறணும். ஆமென் சொல்லுங்களே. பிதான ஒரு பெரிய திட்டத்தை வச்சாரு. இயேசுவை போல நம்மள மாறுபடியாக நம்மை பிறக்க செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த உலகத்துல நம்ம இயேசுவை போல மாறுறதுக்கு, நம்ம இந்த உலகத்துல இயேசுவை பிரதிபலிப்பதற்கு நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போனா 5வது படிக்கிற பிள்ளைக்கு ஏபிசிடி கூட தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபிசிடி கூட தெரியல அப்படின்னா அந்த புள்ள போய் என்ன பிரயோஜனம் இல்ல. ஆமாவா இல்லையா? ஒரு மாதிரி உட்காராதீங்க ப்ளீஸ், நல்லா உட்காருங்க. அப்ப 5வது வகுப்பு போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய படிப்பு தேவையில்லை. ஆனா 5வது படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கணுமோ அந்த ஞானம் என்ன பண்ணணும், இருந்துதான் ஆக வேண்டும். ஆமாவா இல்லைங்களா? அப்ப ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, இந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் போது நீங்களும் நானும் எப்படி மாறி இருக்கணும்னா, முன்னேறினவர்களா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கணும் சார்? இயேசுவை போல மாறுறதுக்கு நீங்களும் நானும் ஒரு ஸ்டெப்பாவது என்ன பண்ணிருக்கணும், வளர்ந்தவர்களா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, எனக்கு முன்னாடி மாதிரியே பாஸ்டர், முன்னாடி நான் ரொம்ப கோபப்பட்டுட்டு இருந்தேன், இல்ல முன்னாடி நான் ரொம்ப பாவத்துல இருந்தேன், இல்ல முன்னாடி நான் ரொம்ப அக்கிரமத்துல இருந்தேன், இல்ல எனக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வரலன்னு சொல்றதுதான் நம்ம வளர்ச்சி அடைந்ததுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐயோ தெரியாம வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. டேய் திரும்பி உட்காரு, நல்லா உட்காரு. ஓகே. அப்ப நம்ம வளர்ச்சி அடையல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, முன்னேறலைன்னா நம்மளால இயேசுவை போல மாற முடியாது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எல்லாருமே வாசிங்க இந்த வார்த்தையில, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, கவனிங்க, என் முகத்தை பாருங்க. இப்ப வசனம் புரியுதா? எதுக்காக உங்களை என்னையும் பிறக்க செய்தாருங்க? எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை செலக்ட் பண்ணாரோ, யார தெரிந்து கொண்டிருக்காரோ அவங்களை யார் மாதிரி மாத்தணும்னு சொல்றாருன்னா, தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாரும் கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லிட்டு நீங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்னவா மாறணும்? எல்லாருமே சொல்லுங்க, என்னவா மாறணும்? நீங்க உங்க இலக்கு என்ன? உங்க இலக்கு என்ன? உங்க இலக்கு என்ன? என் புள்ள டாக்டர் ஆகணும் பாஸ்டர், ஜெபிங்க. என் பிள்ளைக்கு ஒரு குறைவும் வரக்கூடாது, ஜெபிங்க. நல்லது. நான் அப்படின்னா உங்களை டாக்டரோ அப்படிலாம் சொல்லல. நீங்க கிறிஸ்துவ போல மாறணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களே. நம்ம பிள்ளைகள் யார் போல மாறணுங்க? இயேசுவை போல மாறணும். ஆமென், அல்லேலூயா. இப்ப நோக்கம் வைக்கப்பட்டுருச்சு. இப்ப எப்படி மாறுறது? எப்படி நம்மளால எப்படி அவரை போல மாற முடியும் அப்படின்னா, இப்ப காலையில எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். எனக்கு இப்ப என்ன பண்றேன்னு, இப்ப என்ன பண்ணேன்னு, இப்ப தண்ணி பாட்டில எடுத்தேன். இது நடக்கிறதுக்கு முன்னாடி காலையில கேட்டவங்க சொல்ல வேண்டாம். இப்ப நீங்க சொல்லுங்க, புதியதா இருந்தவங்க.
இப்ப நான் இந்த தண்ணி பாட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்ல தண்ணி பாட்டில தூக்கி வீசறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? நான் ஒரு காரியம் நடந்திருக்கு. அது என்ன காரியம் ஐயா? இல்ல அப்படி சொல்ல. இப்ப நான் போய் எடுத்தல, இந்த செயல் நடந்துச்சுல, இந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒண்ணு நடந்தது. அப்ப இது நடந்தாதான் அதை நான் என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். அப்ப என்ன நடந்தது? புரியல. தாகமா இருந்துச்சா? ஐயா நீங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நினைச்சேன்? அதை எடுக்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னா, ஐயாட்ட சொன்னா, உங்க அம்மாட்ட சொன்னா நான் எடுக்க போறேன் அப்படி இல்ல. ஆனா என்னன்னா எனக்குள்ளே என்னுடைய சிந்தையில முதல்ல என்ன பண்ணுச்சு? நான் போய் இந்த பாட்டிலை எடுக்கணும், எனக்கு தாகமா இருக்குன்னு அந்த பாட்டில் எடுத்து குடிக்கணும்னு என் சிந்தையில நினைச்சேன். இப்ப நான் அதை செயல்படுத்திட்டேன். அல்லேலூயா. இப்ப அப்படியே அதே கான்செப்டை இங்க கொண்டு வாங்க. நான் இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல மாறணும்னா நான் எங்க முதல்ல மாறணும்? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் சிந்தையில என்ன பண்ணணும்னா மாறணும். நான் சிந்தையில உலகத்தை வச்சுட்டு வெளிப்பிரகாரமான இயேசுவை சொன்னா இன்னும் என்ன ஆகல நடத்தும்? மேட்ச் ஆகுமா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்ப தாசம்பாளையத்துக்கு வரணும்னு நான் குடும்பனூர் போவேன். ஏன் தெரியுங்களா? என் சிந்தையில ஒரு நிலையான காரியம் சொல்லுங்க. நான் தாசம்பாளையத்துக்கு போகணும் தீர்மானம் பண்ணிட்டேன்னா என் வண்டி எங்க போனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதோட டெஸ்டினேஷன் எங்க வந்து நிக்குங்க? தாசம்பாளையத்துல வந்து. ஏன் அப்படின்னா என் சிந்தையில அதை தீர்மானம் பண்ணிட்டேன். எங்க போறதுன்னே தெரியல அப்படின்னா நம்ம என்னதான் பண்ணுவோம்? அப்படிதான் இந்த உலகத்துல நம்ம இயேசுவை போல மாறதுக்கு என்ன தெரியல தடை? நம்ம இன்னும் முன்னேறதுக்கு என்ன தெரியல தடை? நீங்க வெளியரங்கமா இயேசுவை பிரதிபலிக்க நினைக்கிறீங்க. அம்மாங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் தாடி வர மாதிரி இருந்தா ஒரு ஜிப்பாவை போட்டு ஒரு ஷாலை போட்டு என்ன பண்ணிடலாம்? இன்று முதல் இயேசு என்று பெயரிடுவாயாக அல்லேலூயா அப்படின்னு அனுப்பிவிட்டுறலாம். அல்லேலூயா. நம்மளுக்கு பிரச்சனை தாடி வரும், தாடியை வளர்த்திட்டு என்ன பண்ணிடலாம்? ஜிப்பா கொஞ்சம் கலர் மாத்திரம்னா முடிஞ்சது. ஒரு ஷாலை போட்டுட்டா இயேசு நான் நடந்தேன்னா இப்படிதான் இருக்கும். இதோ ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிற சாம்பால் அப்படின்னு பேரை மாத்திட்டு என்ன பண்ணிடலாம்? இல்ல. இப்ப நம்ம எதை ட்ரை பண்றோம்னா சிந்தையில மாறல, செயல்ல மாறணும்னு நினைக்கிறோம். மாற முடியவே முடியாது. எவ்வளவு பேர் ஆமான்னு சொல்லுங்க? கையில போய் தலையில சொல்லுங்க. எதை செய்யறதுக்கு முன்பாகவும் எங்க முன்னாடி பிளிங்க் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? ஏங்க எங்கேயோ இப்ப பாருங்க, பெருவரல் அடிபடுது. உடனே பெருவரல் அடிபட கால் தானே கத்தணும். எது கத்துது? அம்மா. ஏன் ஏன் உடனே சிந்தைக்கு என்ன ஆயிடுது? டிரான்ஸ்பர். சிந்தையில இருந்து வெளியில வாயில கத்துது வருது. ஆமென்னு சொல்லுங்களே. அப்ப மாற்றம் வரணும்னா ஃபர்ஸ்ட் சிந்தை மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் யாருன்னா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவர். காலையில சொன்ன மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். சாம்பால் உன்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். என் பேர் சொல்லி சொல்லக்கூடாது, உங்களை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். தட்டுங்க சொல்லுங்க. சாம்பால் அவரை பார்த்து சாம்பால் உன்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். திருட, சரியான திருட. அல்லேலூயா. கோவக்கார, சரியான கோவம். இல்ல நீ இப்படின்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அதனாலதான் அந்த வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கோடிட்டு காட்டுற வசனத்தை 1 கொரிந்தியர் 2:14. அவர் சிந்தையை அறிந்தவன் யார்? வாசிக்கிறவங்க மட்டும் வாசிங்க, மற்ற எல்லாரும் என் முகத்தை பாருங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க சிந்தை உள்ளவன் யார்? எல்லாருமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்களுக்கோ. கையை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க பாருங்க. அல்லேலூயா. இது வாட்ட பாத்திரம், இது ஒண்ணுக்காகாத பாத்திரம், இது வேஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் ஒரு இடத்துல நிலைய நிற்க மாட்டான். இவனுக்கு அந்த அபிஷேகம் இல்லைன்னு தெரிஞ்சு அவனுடைய சிந்தைய ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால்டு எனக்குள்ளார இயேசுவின் சிந்தையை வச்சுட்டாரு. கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மீண்டும் மகிமைப்படுத்துங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய சிந்தைய என் சிந்தையில வச்சிட்டாரு. இப்ப என் சிந்தை எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சிந்தையா இருக்கு? என் சிந்தை இல்ல, சாம்பாலுடைய சிந்தை உங்களுக்குள்ளார எனக்குள்ளார இல்ல. எனக்குள்ள யார் சிந்தை இருக்குன்னா இயேசுவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உள்ள வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களே. அப்ப நான் இயேசுவை போல மாறுறது எப்படி அப்படின்னா நான் முதல்ல என் சிந்தையை மாற்றும் பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கா யாரா மாறிடுவேன்?
சொல்லுங்க, யாரா மாறிடுவோம்? இயேசுவை போல மாறிடுவோம். இத்தனை நாள் நம்ம இயேசுவை போல மாறணும் 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 நிறைய ட்ரை பண்ணோம். ஆனா சிந்தை என்ன தெரியுங்களா பண்ணுச்சு? உலகம் 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 உலகம். இப்ப ஆண்டவரே சொல்றாரு, அப்ப கிறிஸ்துவின் சிந்தை வைக்கப்பட்டுருச்சுல்ல, அவர் வைத்துட்டாரு. நம்ம அவர் பார்வையில பார்க்கல. இது கிறிஸ்து அப்படின்னா இது யாரு? ஏசப்பா அப்படின்னா இந்த வழியில பார்த்தனா எனக்கு நல்லா தெரியுறீங்க எல்லாருமே. கண்ணாடிகளுக்குனா எல்லாரும் இருக்கிறீங்க. ஆரஞ்சு கலர் சேலை போட்டிருக்கிறீங்க, ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கீங்க. ஆனா யாருன்னு தெரியல. ஏன் தெரியல? அது ஏன் பார்வை. இது கிறிஸ்துவின் பார்வையை போட்டுட்டு பார்த்தனா அவரை போல நான் பார்ப்பேன். எவ்வளவு பேருக்கு புரியுது? அல்லேலூயா அல்லேலூயா. அந்த காலையில ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி, அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் கண்டுபிடிச்சதுதான், அவர் மூன்றாவதா கண்டுபிடிச்சாரு. அந்த விதிதான் இன்னைக்கு வரைக்கும் வான மண்டலத்தில் இருக்கிற அந்த ஆராய்ச்சி காரியங்களுக்கு அவர் வித்திட்டதுதான். அதை வச்சுதான், அந்த ஆராய்ச்சி பண்ணி அவர் சொன்ன ரிசல்ட்டை வச்சுதான் அவங்க இத்தனை நாள் இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, பூமி சுத்தல, எது சுத்துது? பூமி சுத்தல, எது சுத்துதுனாங்க? சூரியன் சுத்துச்சு. அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, பூமி இப்படி ஒரே இடத்துல, சூரியன் ஒரே இடத்துல என்ன பண்ணுது? சுத்துதுன்னு நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சாங்க. ஆனா கடைசியா சொன்ன மனிதர் வந்து ஜெபிக்கிற மனுஷன். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற ஒரு அழகான காரியம். காலையில சொன்னது மாதிரி இங்க இருக்கிற எல்லாமே யாருதான் கண்டுபிடிச்சது? கிறிஸ்டியன், இயேசுவை ஆராதிக்கிறவங்க. ஆமாவா இல்லையா? கண்டுபிடிச்சதுதான். என்னன்னா சூரியன் நிக்குது, மற்ற கோள்கள் தான் என்ன பண்ணுது? அதுவும் கோள்கள் ஒரே வட்டத்துல சுத்தல, இந்த முட்டை வடிவத்துல என்ன பண்ணுது? அது யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அது எப்படிதான் சுத்துது? எலிப்டிக்கல் ஷேப்ல சுத்துதுன்றத கண்டுபிடிச்சோன்னு இப்ப எல்லா ஞானிகள் வந்து கேக்குறாங்க, எப்படி ஏன் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரா, நான் வாசிக்கிற வேதத்துல கத்தரிவைகளை எப்படி உண்டாக்கி இருப்பார்ன்ற யோசனைய என் யோசனையோடு சேர்த்து பார்த்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுதுங்க, கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னு புரியுதா? கிறிஸ்துவின் சிந்தை இந்த சூரியன் உருவாக்கும் போது என் தேவன் என்ன யோசிச்சிருப்பாருன்னு நான் அதை யோசிக்கல. இவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னு யோசிச்சாரா? அழகா வேதத்துல அவருக்கு காட்டி கொடுத்துட்டாரு. நான் நம்புறேன், நீங்க கிறிஸ்துவின் சிந்தையோடு உன் பிரச்சனையை பாருங்க, ஆண்டவர் வெளிப்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஏண்டவரே பொத்தான போய் நீ கிறிஸ்துவின் சிந்தையோடு அந்த பாரு, அவர் விடைய உன் கையில கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஏண்டவர் இவ்வளவு நெருக்கம் எனக்கு? ஏன் இப்ப ஒரு கடினமான சூழ்நிலை, நீ கிறிஸ்துவின் சிந்தையோட அந்த பிரச்சனையை பாரு, அவர் உனக்கு விடைய கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்னா, பிரச்சனையை வெறும் கண்ணாடியில பாக்குறோம், உங்க சிந்தையில யோசிக்கிறோம், உங்க காரியத்துல நீங்க கேக்குறீங்க, மனிதனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பாக்குறீங்க. கண்டிப்பா நடக்காது. இயேசுவை போல சிந்திக்கிறவனா மாறுங்க. அல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவின் சிந்தை முதல்ல என்னன்னா, வெற்றியாளனுடைய சிந்தை. ஆமென் சொல்லுங்களே. என்ன சிந்தை? வெற்றியாளர்களுக்குரிய சிந்தை. ஆமென் சொல்லுங்களே. கையில வைத்து அல்லேலூயா சொல்லுங்களே. வெற்றியாளர்களுக்குரிய சிந்தை. அவர் எதுல என்ன பண்றாருன்னா, வெற்றியாளனை போல யோசிக்கிறாரு. நீங்களும் நானும் எப்படி யோசிக்கிறோம்? வெற்றியாளனை போல யோசிக்கிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றியாளனை போல. வெற்றியாளர் எப்படி யோசிப்பாங்க? வெற்றியாளர் எப்படி யோசிப்பாங்க? பாசிட்டிவா யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்க? பாசிட்டிவா. தோல்வியாளர் என்ன பண்ணுவான்? நாவலா கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க. முடியாது பாஸ்டர், இந்த வியாதி ஒண்ணுல டாக்டர் சொல்லிட்டாருல, ஐயோ டாக்டரே சொல்லிட்டாரு. இவர் யாரு? பாஸ்டர் வசனத்தை சொல்றாரு. எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்ற பாஸ்டர் வசனத்தை சொல்ற. நான் என்ன? அவர் 50 டைம் வசனத்தை சொல்ற. பாருங்க. அல்லேலூயா. 7 டைம் போய் முங்குன்னு சொன்னாரு. என்ன பண்ண சொன்னாரு? 7 டைம். அல்லேலூயா. ஏன் நான் குளிக்காதவனா? நான் யார் இல்ல, நான் யார் தெரியுமா? எங்கிருந்து வந்திருக்கிறேன்? நாகமண்ட கேப்டன். நான் எத்தனை படைக்கு கேப்டன்? எனக்கு குளிக்காதவன் நினைச்சிட்டேன். நீதான் ஆஹா ஆஹான என் மூஞ்ச கூட அவன் பார்க்கல, போய் குளிக்க சொல்றேன் 7 டைம். இவர் தான் தெரியல. நான் சொல்றேன், கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. எதையுமே யோசிக்காம போய் முங்குங்க. 7வது விஷயம், ஆண்டவர் விடுதலை ஆக்க வல்லவராக. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தையோடு நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் வெற்றியாளனை போல யோசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33. வாசி வாசி. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் சொல்லுங்க. உலகத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு? ஆமென். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை இப்ப சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வெற்றியாளருடைய சிந்தை எப்படி இருக்குன்னா, உலகத்தையே ஜெயிச்சாச்சு. எதையே ஜெயிச்சாச்சு? நான் சொன்னேன், நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லுங்க. எங்க இருக்கிறோம்? உயிரோட தான் இருக்கிறோம். நாங்களாம் எங்க இருக்கிறோம்? உயிரோட இருக்கிறோம். ஆமே. வந்துருச்சு மேப். இந்தியா மேப் இல்ல, உலகம் மேப். பார்க்கலாம். வேர்ல்டு மேப் இருக்குமே இல்லையா? தமிழ்நாடு, இந்தியா. ஓகே ஓகே சரி, இதே இருக்கும். இது பாக்குற மாதிரி வைக்கிறேன். உலகத்தையே என்ன பண்ணியாச்சு? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உலகத்தையே ஜெயிச்சிட்டாரு. அதுல நீங்களும் நான் யாரு? உலகம். சொல்லுங்க எல்லாரும் என் முகத்தை பாருங்க. உலகம். அடுத்து என்னது? இந்தியா. இந்தியாவுக்கு அப்புறம் தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு அப்புறம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு அப்புறம் சப் டிஸ்ட்ரிக்ட் மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்தது இதை சொல்லுங்க, பஞ்சாயத்து தேக்கம்பட்டி. தேக்கம்பட்டியில தாசமலை. தாசமலையில கோயில் பக்கத்துல இருக்கிறோம். இப்ப பாருங்க, இங்க இருக்கிற பிரச்சனை, இங்க இருக்க போராட்டம் பெருசா, உலகத்துல இருக்கிற பிரச்சனை பெருசா? சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் தாசம்பாளையத்தின் பிரச்சனையை ஜெயிக்கலப்பா, நான் உலகத்தின் பிரச்சனைய. அல்லேலூயா. பிரிச்சு 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 பார்த்தா உன் பிரச்சனை என் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. ஆமாவா? எவ்வளவு பேர் ஆமான்னு சொல்றீங்க? பெரிய வியாதி, பெரிய போராட்டம். உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு சவால் இருக்குல்ல? உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்குதானே பிரதர்? இருக்குல்ல? இப்ப உங்க மனசுக்கு முன்னாடி கொண்டு வாங்க பார்க்கலாம். ஏன் பாஸ்டர் நினைப்புட்றீங்க? இந்த ஆராதனை மறந்து போயிரு. கொண்டு வாங்க, பிரச்சனை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? கண்ணுக்கு முன்னாடி தேவை இருக்குல்ல, பெரிய தேவை. நகர் பேங்க்ல நகர் இருக்கா இல்லையா? இருக்க. கொண்டு வாங்க எல்லாத்தையும். நான் உடனே சொல்றேன். அல்லேலூயா. வியாதி இதுதான் உனக்கு வியாதி, இதான் மருந்து சொல்லிட்டாங்க. கொண்டு வந்துட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, இது எல்லாமே உலகத்துக்குள்ள இருக்கு. உலகத்தை ஆண்டவர் ஜெயிச்சுட்டார். ஜெயித்த தெய்வம் வேற எங்கேயும் இல்ல, எனக்குள்ள வந்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, வெற்றியாளனுடைய சிந்தை எப்படி இருக்கும் சார்? அவமானம், நிந்தை எல்லாம் அனுதின உணவு. சொல்லுங்க. அவமானம், நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழி சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் மூட்ட. என்னடா இவன குறை சொல்லி பாக்குறோம். போக போக ஆள் வளர்ந்துட்டாரு. யோ, நீ குறை சொல்ல எனக்கு அது பூஸ்ட் ஆகுது. ஏன் தெரியுமா? உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிற. அல்லேலூயா. பழி சொல்லி எதிர்ப்பு போராட்டம் வர வர நான் அவன் நினைக்கிறான், இவன் சின்னதா போவான்னு பார்த்தா இவனுக்கு ஹார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி, நல்ல கறியும் மீனும் சாப்பிட்ட மாதிரி வளர்ந்துட்டே இருக்கிறான். என்னடா பிரச்சனைனா, கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வந்துருச்சு. அந்த சிந்தை என்ன செய்யுதுன்னா, உலகத்துல வெற்றியாளனை போல யோசிக்க செய்து. எப்படி யோசிக்கிறேன்னா, அந்த தேவன் எனக்குள்ள இருக்கார், நானும் ஜெயிப்பேன். அந்த வியாதியை காலின் கீழாக மிதிப்பேன். அல்லேலூயா. ஆரிராரோ மயிலு, உனக்கு என்ன தலைவலி வியாதி பாஸ்டர்? அது குணமே ஆகாது. நான் சொல்றேன், தூக்கி கெடாசிட்டு வெற்றியாளனை போல யோசி. ஆண்டவர் சரீரத்துக்கு மாத்திரமல்ல, உனக்கு மாத்திரமல்ல, இனி உனக்கு பிறக்க போற பேர பிள்ளை எல்லாத்துக்கும் தெய்வம். 1000 தலைமுறைக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். 1000 தலைமுறை பார்த்துருவேன்னு சொல்றேன். கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. 3 தலைமுறை மேக்ஸிமம். எத்தனை? அதுக்கப்புறம் நீங்களே எந்திரிச்சு வந்தா கூட ஏதோ வந்திருக்குன்னு ஓடிடும். அல்லேலூயா. ரத்தமா இருந்தா கூட, நான் சொல்றது புரியுதா? ஜெய்டனுக்கு ஜெய்டன், அடுத்த ஜெய்டன் வரும்போது என்ன ஆயிரும்? எனக்கு நான் எந்திரிச்சு, இது நம்ம வீடு தானே உள்ள வந்தா, யார்? ஹூ ஆர் யூ?
யாரோ வந்திருக்காங்க, ஏன்னா யாரா மாறிடும். ஆனா என் தேவன் சொல்றாரு, அவர்களுக்கும் அவர் தான் தேவன். ஆமென். வெற்றியாளனை போல யோசிக்கணும். எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. படகுல இந்த சைடு தண்ணி அள்ளி வீசுறான், இந்த சைடு நிறைஞ்சிச்சு, இந்த சைடு என்ன பண்றான், வீசிட்டு இருக்கிறான். ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. இப்ப நம்ம இப்ப கத்திட்டு இருக்கிறோம்ல வீட்டுல, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கிறோம்? இப்ப கத்திட்டு இருக்கிறோம். அதே சூழ்நிலை எடுத்து இந்த சைடு வீசினா அந்த சைடு பிரச்சனை, அந்த சைடு இந்த சைடு. ஏன்னா ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சும்மா தூங்கல, தலகாணி வச்சு தூங்குறாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. ஏன் அந்த இடத்துல ஆண்டவரை போட்டிருக்காருன்னு இப்பதான் உணர்றேன். அவர் என்ன பண்ணார், தலைக்கு தலகாணி வச்சு இங்க சாகர கண்டிஷன் அப்படின்னா அழகு, எவ்வளவு அழகா இருக்குல்ல, எவ்வளவு எப்படி தூங்கினாருன்னு தெரியல. அதுதான் என்னுடைய இயேசுவின் சிந்தை. அந்த சிந்தை இந்த நாள் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரப்போகுது. அல்லேலூயா. கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றியாளனுடைய சிந்தை என்ன தெரியுங்களா? படகே மூடி போனா கூட என்ன மட்டும் தனியா மேதக்க செய்து கரை சேர்க்கிறது தான் தெய்வம். அல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க பிரதர்? எத்தனை பேர் நம்புறீங்க பிரதர்? உங்க தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பார் பிரதர். தடையா இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், உன் தொழில் மடங்கி ஒடுங்கி போகணும்னு மத்தவன் நினைச்சா கூட உன் படகுல அவர் இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாருன்னா நிம்மதியா இருக்கிறாரு. அவர் நிம்மதியா இருந்தாலே போதும், நம்ம நல்லா இருப்போம். ஆமாவா? அல்லேலூயா. ஐயரே, மடிந்து போகிறவனுக்கு கவலை இல்லையா, செத்து போறவனுக்கு கவலையே இல்லையா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இவர் எழுந்தாரு. எந்திரிச்சு சொன்ன என்ன சொன்னாரு சொல்லுங்க? அற்ப சொல்லுங்க, உங்களை பார்த்தே சொல்லுங்க. ஆமாவா? அற்ப விசுவாசியா விசுவாசியா? நீங்க அற்ப விசுவாசி. என்ன பண்றாரு? துண்டு ஒண்ணுல நாளைக்கு 1500 ரூபாய் கட்டுறதுக்கு நான் மறுதளிச்சு எங்க போயிட்டேன். பாவி, உன்னை நம்பி நான் மிஷினரி எங்க அனுப்பிச்சுட்டா என்ன ஆகுறது? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? ஒரு சின்ன வயிறு வலிக்கு எப்படி ஆயிட்டோம்? என் ஜெபத்தை மறந்து விட்டார். நல்ல பொண்ணு கிடைக்கல, அல்லேலூயா, நல்ல மாப்பிள்ளை, அதுக்கே மறுதளிக்கிறோம். அற்ப விசுவாசி யாருன்னா நீங்களும் நானும் தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கிறிஸ்துவின் சிந்தை வந்துருச்சுன்னா விசுவாசியா மாறிடுவோம். பிரச்சனை மாறுமா? நம்புறீங்களா? நீங்க நம்பிதானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமாவா? அல்லேலூயா. சொல்லிட்டு போன அப்புறம் பெரிய பாரம் வரும், சூழ்நிலை கடினமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நல்லா இருக்க மாட்டீங்க பாஸ்டர், அப்படி மண்ணாரி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாயை வச்சுங்க. உலகத்துல உபத்திரம், நான் வாக்குத்தத்தத்துக்காக வந்திருக்கிறேன். உபத்திரம் அப்படி இப்படி ஏற்கனவே உபத்திரம் ரொம்ப உபத்திரத்துல இப்ப வார்த்தையை சொல்றேன். நான் சொல்றேன், ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், என் இயேசு ஜெயித்தார், என்னை ஜெயலானராய் இருக்கிறார். அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன். என்ன நல்லா தெரிஞ்சவர் இயேசு. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, என்ன நல்லா தெரிஞ்சவர். உங்க ஹஸ்பண்ட், உங்க பிள்ளைகளுக்கு யாருக்கும் உங்களை பத்தி தெரியாது. நல்லா தெரிஞ்ச தேவன் சொல்றாரு, நான் ஜெயிச்சுட்டேன், உன்னை ஜெயிக்க வைப்பேன்ற. ஆமென். அல்லேலூயா. கையிலுயா, தலையிலுயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்து என்ன பண்ணாருன்னா, அந்த பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணாருங்க? அதட்டினார். ஆமென் சொல்லுங்க. அந்த பிரச்சனை என்ன சொன்னாரு? நீங்களும் நான் என்ன பண்றோம்? பிரச்சனையை பார்த்து என்ன பண்றோம்? சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து தைரியமா நில்லுங்க. அல்லேலூயா. சுகர் இவ்வளவு இருக்கு, நான் தைரியமா நிக்கிறேன். அவர் என்னை எடுக்கணும்னு நினைச்சா எவன் தடுத்தாலும் எடுப்பாரு. வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா என்னன்னாலும் வைப்பாரு. அந்த உறுதியில தான் நான் நிக்கிறேன். எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாசம்பாளையத்தை மேட்டுப்பாளையத்துல என் கையில தராம நான் போறது இல்லை. அல்லேலூயா. புயலோ மழையோ கொரோனாவோ என்ன வரட்டும், ஆமென் சொல்லுங்க. நான் உறுதியா சொல்றேன், என் காலங்கள் யாருடைய கையில் இருக்கு? அவர் கையில். நான் வெற்றியாளனை போல யோசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், படகே மூடி போனாலும் நீ அதட்டு, இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை நான் அதட்டுறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். நம்ம எங்க தெரியுமா அதட்டுவோம்? கணவன் மனைவி சும்மா இருக்காம நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? இல்ல சார், 2 பேரும் கை கோத்து உட்கார்ந்துச்சு. ஆமென். அந்த பிரச்சனை அதட்டுங்க. எப்படி பாஸ்டர் அதட்டுது? காற்றையும் கடலையும் என்ன பண்ணாருங்க? என்ன சொன்னாரு? அதட்டினாரு. ஏய் அமைதலா, சத்தம் போடாம இரு.
சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு பயப்படுத்துறான் பாத்தீங்களா, அந்த கடினமான சூழ்நிலை இருக்குல்ல, அப்படியே முழங்கால் படிட்டு அப்படியே கண்களுக்கு முன்னாடி திருப்பி கொண்டு வாங்க. எது உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும், இப்படி நடந்துருமோன்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடி கொண்டு இப்ப அதட்டுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால அந்த பொல்லாத சூழ்நிலையை, அந்த பொல்லாத பொருளாதார ஓ ரீகாந்தா லாராதா காந்தாலா ரிதாலா ரபாதா லாரா கந்தாலோ ரோது ரீபோதாலா இயேசுவின் நாமத்தினால அமைதலாயிரு. ஓ வியாதியே அமைதலாயிரு. ஓ போராட்டமே அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தில கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில கட்டளையிடுகிறோம். எஸ் ரீகாந்தாலாராவு. நீ எழும்ப கூடாது, நீ பயப்படுத்த கூடாது. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சார் செய்யணும்? என்ன சார் செய்யணும்? என்ன செய்யணும்? பதறி போய் ஓடாதீங்க. முழங்கால் படிங்க. கிறிஸ்துவின் சிந்தை. எந்த சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. இப்ப பிடிக்க வந்துட்டாங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பிடிக்க வந்துருவாங்கல்ல, என்ன சொல்லுவாரு? நான் இங்கதான் இருப்பேன், ராசம்பாளையத்துல தான் இருப்பேன். ஆண்டவர் சொல்றது பாத்தீங்களா? எங்க ஆண்டவரே ஐயா உங்களை தேடி வந்திருக்காங்க, உங்களை பிடிச்சி சிலுவையில இருக்காங்க. நான் இங்கதான் இருப்பேன், இன்னும் 2-3 நாள் இங்க ஊழிய தான் இருக்கு, நான் இங்கதான் இருப்பேன். அவன்கிட்ட போய் சொல்லு, நரிகிட்ட போய் சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? அவருக்கு தெரியும் சார் கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுங்களா? தைரியமா அதை அதட்டுகிற தெய்வம். நான் சொல்றேன், நம்மளை கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா. எதை நினைச்சு நீங்க பயந்துட்டு வந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க அதட்டிட்டோம். இனி அவன் எழும்ப மாட்டான். அமைதல் உண்டாயிற்று. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உண்டாயிடுச்சு? பீஸ்ஃபுல். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேரம் கடந்துச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். நம்ம ரெண்டாவது கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம யாருன்னு நல்லா தெரியும். நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? சொல்லுங்க. யாருங்க நீங்க? கிறிஸ்தவர். அப்புறம் நீ யாரு சார்? நீங்க யாருன்னு அறிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்துவின் சிந்தையில் ரெண்டாவது காரியம் வெற்றியாளனை போல யோசிக்கணும். அடுத்தது நீங்க யாருன்னு நல்லா தெரியும். இல்லைன்னா நீங்க யாருன்றத மறைச்சு அவன் அடையாளத்தை மாத்திடுவான். எவ்வளவு பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. கையில போய் தலையிலேயே சொல்லுங்க. ஏவாளி அழகோ அழகு, அப்படி அழகு. ஆமென் சொல்லுங்களே. ஏவாளி எப்படி அழகு. ஆமென் சொல்லுங்களே. ஏன் நல்லா தான் சொல்லுங்க. உங்க பாட்டி தான், உங்க பாட்டியை தான் நான் சொல்றேன், நம்ம பாட்டியை தான் சொல்றேன். ஆனா இப்ப பிசாசு வந்து சொல்றான், நீ இதை சாப்பிட்டீன்னா தேவர்களை போல மாறிடலாம். யாரை போல மாறிடலாம்? இந்த அம்மாவோட அடையாளம் என்ன தெரியுங்களா? அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறான். அவளுக்கு பார்க்க முடியாத அடையாளத்தை இவன் ஒரு பிம்பத்தை கொண்டு வச்சுட்டான். புரியுதா? நீங்க யாரு? கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரு? கிறிஸ்துவுக்குள் நீங்க என்ன இடத்துல இருக்கிறீங்கன்றது நீங்க கண்டுபிடிக்கலன்னா அவன் அடையாளத்தை மாத்திடுவான். கையில உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களே. கையில போய் தலையிலேயே சொல்லுங்களே. அதான் சொல்றாங்க. நம்ம நிறைய நேரத்துல எத்தியோப்பியன் தன்னுடைய தோலை என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. நம்ம அடையாளத்தை மாத்தணும்னு நினைக்கிறோம். என்ன பண்றோம்? இப்ப இந்த கிராமத்துல இருந்து சிட்டிக்குள்ள போயிட்டோம்னா என்னவா மாறிடணும்? சொல்லுங்க. அப்படி இப்படி வேஸ்ட் இது கட்டிட்டு போயிட்டோம்னா என்ன ஆயிரும்? அடையாளம் மாறுதா? பிரதர், சென்னைக்கு போயிட்டா அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, அவன் என்ன பண்ணிடுவான்? பார்த்தா ஆளு தெரியும், நல்லா பட்டி காட்டுல இருந்து வந்தவன் நல்லா தெரியும். ஆனா எப்படி இருப்பான்? டிப் டாப்பா இருப்பான். யாரை போல மாறி இருப்பானா? அவங்கள போல. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க அடையாளம் என்னன்றதை நீங்க கண்டுபிடித்து அதுல உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன், என்னுடைய நோக்கம் என்னதுங்க? சொல்லுங்க. எதுக்காக நீங்க பிறந்தீங்க? அதுதான் நம்ம அடையாளம். எது அடையாளம்? லைக் கிரைஸ்ட். அல்லேலூயா. யாரு போல? அதான் உங்க அடையாளம். அதை மாத்திடுறாரு. உங்க அடையாளத்தை மாத்திடுவான். மோசேக்கு ஒரு அடையாளம் இருந்தது. மோசேக்கு ஒரு அடையாளம் இருந்தது. அவன் மாத்திட்டான். கொலகாரன் கொண்டு வந்துட்டான். எவ்வளவு பேருக்கு புரியுது? என்னன்னு கொண்டு வந்தான்? கொலகாரன். ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் இருந்தது, அதை குலைத்து போட்டுட்டான். ஆமென் சொல்லுங்களே. யாக்கோபுக்கு ஒரு பெரிய அடையாளம்.
யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றான், இவனை 2வது பிறக்கிறவன் வச்சுதான் சந்ததி என்ன பண்ண போகுது, ஆஸ்வதிக்க போது. அவன் அம்மாட்ட சொல்லிட்டாரு, அடையாளத்தை மாத்திட்டான், எத்தன்னு மாத்திரான். ஏமாற்றுக்காரன் என்ன பண்றான், பிசாசு மாற்றுறான். ஆனா ஆண்டு கிருபையில ஆண்டு திருப்பி தூக்கி எடுக்கிறார். நான் நம்புறேன், நம்முடைய நெகட்டிவான அடையாளங்களை தேவன் மாற்றணும். எவ்வளவு பேர் நம்புறீங்க? கையில உயர் தலையிலேயே சொல்லுங்க. எத்தனை பேர் இயேசு போல மாறணும்னு நினைக்கிறீங்க? அவரை போல மாறணும். ஹல்லேலூயா. சமாதானம் சார், சமாதானம். உங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தையோடு நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் சித்தம் என்னுடைய காரியங்களை வருகிற நாட்களில் நம்ம தியானிப்போம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு? யாரெல்லாம் கிறிஸ்துவ போல மாறணும்னு நினைக்கிறாங்க? லைக் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. உங்க மொபைல்லையோ இல்லை ஏதோ வீட்டில் போய் இயேசுவை போல எழுதி வைங்க. லைக் கிரைஸ்ட் எழுதி வைங்க. இயேசுவை போல போட்டோ மாட்டிட்டு தெரியாதீங்க தயவு செஞ்சு. ஆட்டுக்குடியை தூக்கிட்டு ஒரு கம்பை வச்சிருக்கிற மாதிரி போட்டோ மாட்டிட்டு அவரை போல அந்த மாதிரி மாற சொல்ல. வார்த்தையில் எழுதி வைங்க. அவர் வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நாங்களோ என்னவா மாறிட்டோம், எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை. அந்த வார்த்தை அப்படி எழுதி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெப சிந்தையில் இருங்க. யார் மாதிரி மாறணும் சார்? இந்த ஜபம் முடிச்சு வெளியில போனோட என்ன பண்ணும்? இப்ப நான் நம்புறேன், எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டீங்க, மிதிச்சு கீழே போட்டாச்சு. போகும்போது தேடிட்டு தெரியக்கூடாது, எங்க போட்ட அந்த பிரச்சனைய. காலையில கந்துக்காரன் வருவானே, ஐயோ அவன் வருவானே, என்ன பண்ணக்கூடாது, தேடி எடுத்து கட்டிட்டு போகக்கூடாது. முட்டைய இங்கேயே போட்டுருங்க. நான் எல்லாத்தையும் வலிச்சு வீசிடுறேன். அதோட போகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க? பயம் வருதா உங்களுக்கு? எந்த பயம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மேற்கொண்டுருவோமா? அவமானப்பட்டுருவோம் நினைக்கிறீங்க? கிறிஸ்து உலகத்தை நானும் செய்வேன். உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். ஹல்லேலூயா சொல்லுங்க. சின்ன, உங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பிரச்சனை சொல்லுவீங்க. அவமானப்பட்டா உங்களுக்கு தெரியும் சார். என் இயேசு ஜெயிச்சுட்டார் சார், உலகத்தையே ஜெயித்தார். உலகத்துல ஒரு சின்ன காரியம். ஆமே ஆமே. செத்தவனையே ஒரு எழுப்பிட்டார். உன் வியாதி ஏமாத்திரம். ஆமாவா? ஹல்லேலூயா. போய் மீனை போய் புடின்ட்டாரு. அவர் வேலையை சொல்லிட்டாரு. பிடிச்சா காயம் வரும், கட்டுறதை கட்டிட்டு பேசாம இரு. ஹல்லேலூயா. உன் கையை வச்சு உன் தொழில் ஆசீர்வதிப்பார். நீ நினைக்காது இதனால எப்படி ஆகும், அதனாலதான் ஆகும். ஆமென் சொல்லுங்க. 5 அப்பம் போதும் 5000 பேருக்கு போதுமா இல்லையா? இன்னைக்கு உங்க பேக்கெட்டை இன்னைக்கு சம்பளம் எடுத்து வாங்கி எல்லாம் கறியெல்லாம் முயலாம் போய் மீதி இருக்கும். வீட்டுல வச்சிருப்பீங்களே, வீட்டுல போனா 5 அப்பத்தை தூக்கி காட்டுக்கு மேல. ஹல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த 31ஆம் தேதி வரைக்கும் அது குறையாதுன்னு நம்புறேன். ஹல்லேலூயா. ஆமாவா? நிறைய நேரத்தில் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 300 ரூபா வச்சுட்டு கடைக்கு போனோம்னா 200 ரூபா கறியெல்லாம் வாங்கி முடிச்சு திருப்பி வந்தா 100 ரூபா 200 ரூபா இருக்கும். எப்படி? நான் நம்புறேன், கர்த்தர் அதை வர்த்திக்க பண்றான்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. நான் உண்மையை சொல்றேன், பயப்படாதீங்க. பிரச்சனை நினைச்சு பயப்படாது. நாளை தினத்தில் கவலைப்படாதீங்க. உடனே உலகம் உங்களுக்கு முன்னாடி வரட்டும். உலகத்தை நான் ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று